திரைப்படங்கள் மூலியமாக தான் நம்ம இந்த உலகத்தையே சுற்றி பார்க்குறோம். நிறைய இடங்களை காட்சிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பாடல்கள் மூலமாக உலகளாவிய எல்லா இசையும் நம்மளால் ரசிக்க முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பொன்னியின் செல்வன் ஒரு படம் வந்துச்சுலங்க, வீராதீர சூரா. அந்த பாட்டு வந்து நசீர் மொய்னுதீன் தாகர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் இசை கலைஞர். துருபத் இசைன்னு ஒரு இசை இருக்கான். அந்த இசையில் பாடப்பட்ட பாடலாம் இது. இவங்க வந்து அவர் இல்லை, உயிரோடு இல்லை. அவரோட பையன் இருக்காப்புல. அவர்கிட்ட இவங்க போய் கேட்கல. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு அந்த பாடல் ரொம்ப, அந்த ராகம் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அதனால் அதை வந்து வச்சு ஒரு பாட்டு இசை அமைச்சிட்டாரு. शिव जीव जीव शिव जीव 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 शिव शिव जीव शिव शिव देव जीव जीव शिव जीव 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 शिव शिव जीव 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 लोग आदिदेव सोगु भोलनाथ योगी महादेव जीव शिव 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 जीव जीव मागा बाली शिव मागा बाली शिव. ट्राई योदा योद पर चले शिव जीव जीव. நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த சோழர்களோட வரலாறுன்னு வரும்போது அதுக்கு நம்ம தமிழக இசையை பயன்படுத்தியிருக்கலாம். இதுக்கு எதுக்கு இந்துஸ்தானி கிளாசிக்கல் துர்பத் இசைன்னு தெரில எனக்கு. புரியுது. பான் இண்டியா படம் அப்படின்னாலே எல்லாமே கலந்துருக்கணும், எல்லாரையும் கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரி இருக்கணும், அந்நியமாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உடையிலேருந்து எல்லாமே வந்து கலவையாகவே வருது. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை மட்டும் காட்டாமல் எல்லாத்தையும் கலந்து இருக்கும்போது தான் அது பான் இண்டியா படமாகி எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மாறுது. அதனால் இந்த இந்துஸ்தானி கிளாசிக்கலை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கியிருந்துருக்கணும், அதுதான் சரி.